விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். இலங்கையில் இடம்பெற போகின்ற 3 ஒருநாள் போட்டிகள் 3 2020 போட்டிகளுக்கான சுற்றுப்பயணத்திற்காக இங்கிலாந்து அணி இலங்கையை வந்தடைந்திருக்கிறது. இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அமோகமான வரவேற்பு இங்கிலாந்துக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்துடைய வீரர்கள் 3 ஒருநாள் போட்டிகளிலும் 3 2020 போட்டிகளிலும் கொண்ட தொடரில் விளையாடவிருக்கிறார்கள். இலங்கையினுடைய அணி விவரம் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. ஆனால் தனஞ்சய டி சில்வா ஒருநாள் போட்டிகளுக்கு மீளவும் வருகிறார். அவரை ஒரு ஆல் ஃபார்மர் ஸ்டாராக ஆக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதும் கவனிக்கத்தக்கது. 2020 போட்டிகளை பொறுத்தவரையில் நுவான் துஷார மற்றும் குசல் ஜனித் பெரேர் ஆகிய வீரர்கள் இவர்கள் அணிகளிலே சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன. உலக கிண்ணத்துக்கான அணியிலும் இவர்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லியே சொல்லப்படுகிறது. இதே போன்று ஒருநாள் போட்டிகளுக்கான அணியிலே இடம் பிடிப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட லாஹிரு குமார் மற்றும் டில்ஷான் மதுஷங்க் ஆகிய வீரர்கள் உபாதைகளால் அவதிப்படுவதனால் இவர்கள் இந்த போட்டிகளிலே இணைத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் செய்திகள் குறிப்பிடுகின்றன. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இதுவரைக்கும் உறுதிப்படுத்திய எதுவிதமான தகவல்களையும் வெளியிடவில்லை என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்டதான ஒருநாள் தொடர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 41 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கின்ற நியூசிலாந்து தொடரை 3-0 என்று வெற்றி கொண்டிருக்கிறது. நியூசிலாந்து அணி முதலாவது போட்டியிலே தோற்று போனது. இரண்டாவது 3வது போட்டிகளிலே டேரல் மிச்சல் சதம் அடித்தார். மொத்தம் 320 ஓட்டங்களை விளாசினார். இறுதிப் போட்டியின் நாயகன் தொடர் நாயகன் விருதுகள் என்று விருதுகளை அள்ளிக்கொள்ள 2-1 என்று நியூசிலாந்து வெற்றி கொண்டிருக்கிறது. 2024 ஆண்டு டாம் லத்தம் தலைமையிலே விளையாடிய நியூசிலாந்து டெஸ்ட் போட்டிகளிலே இந்தியாவை வரலாற்றில் முதன் முறையாக ஒயிட் வாஷ் செய்தது. இப்போது 37 ஆண்டுகளுக்கு பின்னர் முதன் முறையாக இந்திய மண்ணிலே வைத்து ஒரு நாள் தொடர் ஒன்றை நியூசிலாந்து கைப்பற்றி இருக்கிறது. எல்லாம் கம்பீர் எனும் புண்ணியவான் இந்தியாவின் தலைமை பயிற்சியாளராக மாறிக்கொண்டதில் இருந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற சாகசங்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்தியாவை பொறுத்தவரையில் அவர்கள் நேற்றைய நாளிலே விராட் கோலி அவர்களுடைய 85வது சர்வதேச சதத்தை பெற்றார். ஒரு நாள் போட்டிகளிலே 54 சதங்களை இவர் பெற்றிருக்கிறார். ஒரு கட்டத்தில் 53 ஓட்டங்களுக்கு 58 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள் என்கின்ற நிலையில் நியூசிலாந்து தடுமாறிக் கொண்டிருந்தது. கிளென் பிலிப்ஸ் மற்றும் டேரல் மிச்சல் ஆகிய வீரர்கள் 4வது விக்கெட்டிலே 219 ஓட்டங்கள் இணைப்பாட்டத்தை புரிந்தார்கள். இதன் காரணத்தால் தான் நியூசிலாந்து 300 கடந்த ஒரு இமாலய ஓட்டு எண்ணிக்கையை பெறக்கூடியதாக இருந்தது. இந்தியாவினுடைய டாப் ஆர்டர் என்பது சிதைந்து போனது. யாரும் நின்று நிலைத்து துடுப்படுத்தாடி இருக்கவில்லை. மிக லாபகமாக நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் நிதிஷ் ராணா ஆகியோர் அரைச்சதம் பெற்றார்கள். விராட் கோலி சதம் அடித்திருந்தார். நிதிஷ்குமார் ரெட்டி நிதிஷ் ராணா ஆகிய 2 வீரர்களோடும் சேர்த்து நல்ல இணைப்பாட்டம் கொண்டு விராட் கோலி புரிந்திருந்தார். ஒரு கட்டத்தில் இருவரும் களத்தில் இருக்கின்ற போது கோலியும் ராணாவும் களத்தில் இருக்கின்ற போது 41 பந்துகளில் 67 ஓட்டங்கள் தேவையாக இருந்தது. வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருந்தன. அப்படி இருந்தும் இந்தியா கோட்டை விட்டது. இதிலே குறிப்பிடக்கூடிய விஷயம் ஆகாஷ் சோப்ரா சொல்லி இருக்கிறார். மொத்தம் 8 வீரர்கள் புதிய வீரர்கள் இந்தியாவிற்கு முதல் முறையாக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அனுபவம் இல்லை. பழமையான நியூசிலாந்து அணி இங்கே விளையாடி இருக்கவில்லை. 2 டிபியூட்டன் வந்திருந்தார்கள். அதாவது அறிமுக வீரர்கள் 2 இந்த தொடரிலே இடம்பெற்றிருந்தார்கள். அப்படியான வீரர்களை கொண்டிருக்கிற நியூசிலாந்து இந்தியாவை தோற்கடித்திருக்கிறது. இறுதியாக இடம்பெற்ற 3 ஒருநாள் தொடர்களிலே இந்தியா 2 தொடர்களை இழந்திருக்கிறது. தென்னாப்பிரிக்காவுடனான தொடர் 1-1 என்று இருந்து 3வது போட்டியை வென்றதனால் தொடரை இந்தியா கைப்பற்றியது. மற்றபடி பார்த்தால் ஆஸ்திரேலியாவோடு 2-1 நியூசிலாந்தோடு 2-1 என்று இந்தியா தொடர்களை இழந்திருக்கிறது. வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்கிற கருத்துக்கள் ஆகாஷ் சோப்ராவிடம் இருந்து வந்திருக்கின்றன.